ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து ஆராதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தெய்வம் தந்திருக்கிற நல்ல பாக்கியத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்திலும் உடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. இன்னும் வர வேண்டியவர்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறது கஷ்டத்தும். இந்த மாலை ஆராதனையில் தகப்பனே, எங்கள் நிமித்தமாக உங்கள் நாமம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ சர்வ வல்லமை மிக்க தேவன் அப்பா. இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. நல்லவரே, நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ டாடி, ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹalleluya. ரீமாலா ரபா ஷேகேலே ரபா. அப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வல்லமையாய் நிரப்பி நடத்துவாரா, பலப்படுத்துவாராக. ஆமென் ஆமென். இந்த நல்ல மாலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் நிரப்பி பலப்படுத்துவார். எந்த குறைவு இருந்தாலும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை விட்டு நீங்கி போகும். உங்கள் குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். இயேசுவின் நாமத்தினால் புது பலன் உண்டாவதாக. ஓ தேங்க்யூ டாடி, ஹalleluya. ரிமலா ரபா ஷேகேலே ரபா ரிகலா ரபா ரிமலா ரபா ஷேபெலே பெரே பெதே பெனே கரதனனனனன. தேங்க்யூ டாடி. உங்கள் அன்புக்கும் உங்கள் பாசத்துக்கும் ஈவுக்கும் இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. அப்போடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குற இந்த ஆராதனை மூலமாக தகப்பனே, உங்கள் நாமம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ சர்வ வல்லமை மிக்க தேவன் அப்பா. நன்றி நன்றி அப்பா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஓ நன்றி ஆண்டவரே, ஹalleluya. தேங்க்யூ டாடி. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென். இதுவரைக்கும் நடத்தின நல்ல தகப்பன் இனிமேல் நடத்துவார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு பாடி துதிப்போம். தேங்க்யூ டாடி, ஹalleluya. காலையில் பாடின அதே பாடல் ஒன்று சேர்ந்து இருதயத்தினாலத்தில். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தின் ஈரச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பெருவெள்ளத்தின் ஈரச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya. தேங்க்யூ டாடி. நன்றி ஆண்டவரே, நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நீங்க செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தின் ஈரச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பெருவெள்ளத்தின் ஈரச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலனும் என் இயேசுவிலே. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வளமும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. ஓ இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன் என் குறையெல்லாம் அவர் கேட்டார். சொல்லுங்க. யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன் என் குறையெல்லாம் அவர் கேட்டார். பாவக்குழியில் விழுந்த என்னை
பாசமுடனே தூக்கி எடுத்தார். பாவக்கூலியில் விழுந்த என்னை பாசமுடனே தூக்கி எடுத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. ஓ, இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துடிவும் அவர் நாமம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் பலம் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. எந்தன் கால்களை வலுப்படுத்தி எந்தன் மனதை சுத்திகரித்தான். எந்தன் கால்களை வலுப்படுத்தி எந்தன் மனதை சுத்திகரித்தான். புது பாடல் எனக்கு தந்தான், அன்பரவரை புகழ்ந்திடவே. புது பாடல் எனக்கு தந்தான், அன்பரவரை புகழ்ந்திடவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல துதித்திடுவோம் அவர் நாமம். இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ, இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயவோ என்றும் உள்ளது. யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன் என் குறையெல்லாம் அவர் கேட்டார். சொல்லுங்க. யெகோவாவிடம் எடுத்து சொன்னேன் என் குறையெல்லாம் அவர் கேட்டார். பாவக்கூலியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே தூக்கி எடுத்தார். பாவக்கூலியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே தூக்கி எடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. ஓ தேங்க்யூ டாடி. ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தகப்பனே ஆமென். எந்தன் கால்களை வலுப்படுத்தி எந்தன் மனதை சுத்திகரித்தார். புது பாடல் எனக்கு தந்தார். அன்பர் அவரை புகழ்ந்திடவே. ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா. ஓ நல்ல தகப்பனே நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. அப்படியே கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் அப்படியே நம்மை நிரப்புகிறது. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் கால்களை வலுப்படுத்துகிற வல்லமை இப்பொழுது உங்களுக்குள்ளாக ஊற்றப்படுகிறது. ஆமென். செம்மையான பாதையிலே நம்மை நடத்துகிறதான தேவனுடைய வல்லமை இப்பொழுது நம் மீது ஊற்றப்படுகிறது. ஓ ரீமலரப சேக்கலேரப. கோணலான பாதைகளை அவர் செவ்வையாக்குகிறார். கரடுமுரடான பாதையை அவர் சீர்படுத்துகிறார், சரிபடுத்துகிறார். ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. நம்முடைய கால்களை வலுப்படுத்தி ஆமென் ஹல்லேலூயா அவர் நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்திருக்கிறார். ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து எந்த கால்களை வலுப்படுத்தி எந்த மனதை சுத்திகரித்தார். எந்த கால்களை வலுப்படுத்தி எந்த மனதை சுத்திகரித்தார். புது பாடல் எனக்கு தந்தார். அன்பர் அவரை புகழ்ந்திடவே. புது பாடல் எனக்கு தந்தார். அன்பர் அவரை புகழ்ந்திடவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவமும் ஞானம் வாஞ்சையும் பலமும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் பலமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. மகத்துவம் வாஞ்சை மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் பலமையும் சக்தியும் பலமும் இயேசுவிலே. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் பலமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் தயையோ என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யெகோவாயிடம் எடுத்து சொன்னேன் என் குறையெல்லாம் அவர் கேட்டார். எதனை சொல்லுங்க? பாவக்குழியில் வீழ்ந்த என்னை பாசமுடனே தூக்கி எடுத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் பலமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. எந்தன் கால்களை வலுப்படுத்தி எந்தன் மனதை சுத்திகரித்தார். சொல்லுங்க. எந்தன் கால்களை வலுப்படுத்தி எந்தன் மனதை சுத்திகரித்தார். புது பாடல் எனக்கு தந்தார். அன்பர் அவரை புகழ்ந்திடவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. மகத்துவம் ஞானம் வாஞ்சையும் வல்லமையும் சக்தியும் பலமும் என் இயேசுவிலே. ஓ நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி. ஆமென். மகத்துவம் ஞானம் வாஞ்சை வல்லமை சக்தி பலம் எல்லாம் இயேசு கிட்ட தான் இருக்கு பாருங்க. ஆமென். தேங்க்யூ டாடி. நல்ல தகப்பனே நன்றி.
அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்துவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமென். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். நேற்றுக்கு நம்ம தொடர்ந்து நேற்று பார்த்த அந்த செய்தியை தொடர்ந்து பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கையை தட்டி ஆமே நாமே நாமே சொல்லுங்க. தேவனால் பிறக்கிற எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமே. ஆமாம், நீங்களும் நானும் தேவனாலே பிறந்தவர்கள். எப்படி? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம். ஓகே, இதே யோவான் தான் சொல்கிறாரு. யோவான் 1 யோவானில் இதை பார்க்குறோம். அடுத்து யோவான் 1 உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், நேற்று இது ஃபுல்லாக நல்லா பார்த்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு இயேசுவை பற்றி நிறைய பார்த்தோம். சரி, ஓகே. வசனம் சொல்லுது, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவருடைய நாமத்தின் நிமித்தம். என்ன நாமம்? அவர் தேவகுமாரன், அவர் இரட்சகர், அவர் மேசியா. புரியுதுங்களா? இப்போ நாமம்னா என்ன? யெகோவா ஈரே அவர் என்று அவருடைய நாமம் அழைக்கப்படும். நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு அவருடைய நாமம்னா பெயர். பெயர்னா காரண பெயர். அவர் அப்படிப்பட்டவர், அதனால அவருக்கு அந்த பெயர். சரிங்களா? அதுதான் அவருடைய நாமம். சரிங்களா? ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. இந்த நாமம் நினைச்சிடக்கூடாது. அவருடைய நாமம் நெற்றியில் இருக்கும் அப்படி இந்த நாமம் நினைச்சிடக்கூடாது. இந்த நாமம் கிடையாது. நாமம் என்றால் பெயர். பெயர் என்றால் அவருடைய செயல்பாடு, அவருடைய செயல், காரண பெயர். அவர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு ஆகார் சொன்னாப்ல இல்லையா, அது அவருடைய நாமம். சரிங்களா? யெகோவா ஈரே, அது அவருடைய நாமம். அப்படின்னா எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி. அப்போ நல்லா புரிஞ்சுவாங்க. அது அவருடைய கேரக்டர், அது தேவனுடைய கேரக்டர். அப்படி யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம் அப்படின்லாம் நிறைய இருக்குது. யெகோவா ராஃபா அப்படிலாம் நிறையா இருக்குது பாருங்க. சரி, ஓகே. அதே போல தான் இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு என்ன நாமெல்லாம் உண்டு? இயேசு கிறிஸ்து அவருக்கு பேர் வேற, இம்மானுவேல். அப்படின்னா கூடவே இருக்கிறவன்னு அர்த்தம். அது அவருடைய நாமம். தம்முடைய ஜனங்கள் கூடவே இருப்பார். ஓகே, அடுத்து இயேசுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஆனாலும் அவருக்கு இயேசுன்னு பேர் வைக்கணுமா? இயேசுன்னு என்ன அர்த்தம்? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். சரிங்களா? ஓகே. அடுத்து அவருக்கு நிறைய பேர் உண்டு. வேற என்ன சொல்றது? தேவகுமாரன், அவர் தேவனுடைய குமாரன். சரிங்களா? அப்படிதான் அவருடைய நாமத்தின் மேல் அவரை விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த நாமத்தில் முதன்மையான நாமம் அவர் தேவனுடைய குமாரன். கைத்தட்டி ஏசப்பா என்ன சொன்னார்? என் பிதா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. சரிங்களா? என் பிதாவினிடத்தில் கேட்டதெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லுவார் சீசர்களை பார்த்து. இப்படி அவருடைய நாமம்னாலே அவர் தேவனுடைய குமாரன். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம்னாலே அதில் முதன்மையானது அவர் தேவனுடைய குமாரன். சரிங்களா? அந்த நாமத்தின் நிமித்தம் அவர் தான் தேவனுடைய குமாரன்னு அவர் மேலே யார் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிடுறாங்க. கையை தட்டி இயேசு தேவனுடைய பிள்ளை, முதன்மையான பிள்ளை, அவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பூரா தேவனுடைய பிள்ளைகள் ஆயிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து லைனாக பிள்ளைகள் ஆயிடுறாங்க. ஓகே, அதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஓகே, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். கையை தட்டி அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து அவர் இரட்சகர், அவர் கன்மலை. புரியுங்களா? அவருக்கு ஏகப்பட்ட பேர் உண்டு பாருங்க. அந்த கன்மலை கிறிஸ்துவே அப்படின்னு பவுல் சொல்லுவார் பாருங்க. நம்முடைய இரட்சகர், அப்புறம் மீட்பர், இப்படி அவருக்கு நிறைய நாமம் உண்டு. அதில் முதன்மையானது அவர் தேவனுடைய குமாரன்.
சரிங்களா? தேவனுடைய முதற்பேரான குமாரன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி முதற்பேரான அந்த இடத்த பிடிச்சிருக்கிறார். சரிங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். இப்போ இவங்க எல்லாருமே இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட, ஏசப்பாவை உடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவருடைய பிள்ளைகளை, அவருடைய சீசர்களை, அவருடைய பிள்ளைகளை வாழ்ற, அவரே போல அவருக்கு சாட்சியாக வாழ்கிற அத்தனை பேர்களும் யாரா? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவனே அதிகாரம் கொடுத்தார். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஓகே. இப்போ யோவான் 1 யோவான் எடுங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். இப்போ தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கையை தட்டி ஆமேன். ஆமா சொல்லுங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எது தேவனால் பிறக்கிறது? இயேசு கிறிஸ்து மேலே, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர் வாழ்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனாலே பிறந்தவர்கள். அவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். கையை தட்டி ஆமேன் 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 ஆமேன். ஆமாம் சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரர்கள் ஆகும்படி தேவனே அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வார்த்தையின்படி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவரை பற்றுகிற விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என் வாழ்க்கையில் உலகத்தை ஜெயிப்பேன். உலகத்தை ஜெயிக்கிறேன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிப்பீர்கள். ஆமென். பாருங்கள் எனக்கு அன்பானவர்களே, நாம் ஏசப்பாவை சரியாக அறியாமல் சத்தியத்தின்படி அறியாததுனால நம்ம இந்த உலக கலாச்சாரத்தோடு ஒன்றி வாழ்ந்துட்டோம். புரியுதுங்களா? இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை, ஒரு பிள்ளை தொலைஞ்சிருது. அது ஒரு ஏழை குடும்பம் கண்டெடுக்கிறாங்க, அந்த ஏழை குடும்பம் வளர்க்குறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளை நம்ம பணக்கார வீட்டு பிள்ளை தான், ஆனால் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சதுனால இது ஏழ்மையான கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழும். இதுக்குன்னு ஒரு கலாச்சாரம், இவங்களுக்குன்னு ஒரு பாசை. நமக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பாசை. ஆமாம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்லாங்லேயே கன்னியாகுமரியிலேயே 2 வகை 3 வகையெல்லாம் உண்டு. சரிங்களா? இங்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு அடுத்து மேக்க தக்கலை மார்த்தாண்டம் போயிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கும் அந்த சைடு போயிட்டிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறைய ஸ்லாங் இருக்கும். தூத்துக்குடியில் ஒரு ஸ்லாங்கு, திருநெல்வேலியில் ஒரு ஸ்லாங்கு, அப்படியே போனோம் அப்படின்னா வேறு என்ன சொல்கிறதுக்கு, மதுரையில் ஒரு ஸ்லாங்கு, சென்னையில் ஒரு ஸ்லாங்கு, வேறு எங்கள் ஊர்லாம் சொல்லலைன்றீங்களா? ஆமாம், அப்படியே போண்டிதான், தஞ்சாவூர், ஓசூர், சரி எல்லா ஊரும். வேறு என்னது, திருவண்ணாமலை, வேறு என்ன யார் ஊர், விழுப்புரம், எங்கள் ஊரை விட்டுட்டிங்கன்னு வர பஞ்சாயத்து கூட்ட, மலேசியாவில் ஏகப்பட்ட ஸ்லாங்கு, சைனீஸு, ஆவாஸ் அஜி, மலாய். சரிங்களா? அங்கே ஏகப்பட்ட ஸ்லாங்கு. அங்கேயும் சென்னை தமிழ் தான் பயங்கரமாக பேசுவாங்க. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சென்னை தமிழ் பயங்கரமாக பேசுவாங்க. ஓகே, சரி. அப்போ இலங்கையில் சிங்களம், அது இதுன்னு ஏகப்பட்ட லாங்குவேஜ். அப்படியே பாருங்கள், நிறைய லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள். ஒரு ஏரியாவுக்கே ஒரு லாங்குவேஜ்ன்ட்டு. அப்போ இந்த குழந்தை தொலைஞ்சு போனதுனால அந்த அப்பா அம்மா அந்த இவங்களை கண்டெடுத்து வளர்க்குறாங்களே அந்த பெற்றோர்களுடைய மொழி என்னவோ, அவங்களுடைய அந்த கலாச்சாரம் என்னவோ, அவங்களுடைய உணவு முறை என்னவோ, அப்படி எல்லா விதத்திலையும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ திடீர்னு கண்டுபிடிச்சி எப்படியோ அப்பா அம்மா கிடந்து தேடிட்டு இருக்கிறாங்க, பணக்காரங்களையும் அப்படி இப்படின்ட்டு அந்த அடையாளங்கள் அது இதெல்லாம் வச்சு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. சரிங்களா? இது இவங்களுடைய குழந்தைன்னு தெரிஞ்சு போகுது. சரி, அந்த வளர்த்தவங்களும் ஓகே அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இப்போ நல்லபடியாக கூட்டிகிட்டு கொண்டு வந்து பிள்ளைகளாம் அழகாக குளிப்பாட்டி புது ட்ரெஸ் எல்லாம் வரும்போதே நல்ல பெரிய கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே அந்த பிள்ளையை கூட்டு கொண்டு வந்து வச்சுருந்தாலும் அந்த பிள்ளை ஒரு 7 வயசு 6 வயசு ஆனால் கூட, ஒரு 4 வயசு இருந்தால் கூட 3 வயசு இருந்தால் கூட எப்படி இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததோ அதுலேருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்க. உடனே வந்துடாது. உடனே ஆமாம், இந்த அப்பா அம்மா இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த சோஃபாவில் இப்படி உட்கார்றது, இப்படி சாப்பிட்றது, இப்படி தான் டைனிங்கில் உட்காந்து இந்த பிளேட் வச்சு சாப்பிட்றது, இந்த ஸ்பூனை வச்சு சாப்பிட்றது, இப்படிலாம் உடனே தெரியாது. போ சொல்லிக் கொடுக்காது. நல்ல விவரம் தெரிஞ்ச 10 வயசு பிள்ளையாக இருந்தால் 10 வருஷம் கழித்து கண்டுபிடிச்சி மீட்டு கொண்டு வந்தால் கூட, அது விவரம் தெரிஞ்ச பிள்ளையாக இருந்தால் கூட உடனே எல்லாம் அந்த கலாச்சாரத்துக்குள்ளே டக்குன்னு வந்துடாது. போ கொஞ்சம் அப்பா அம்மா ட்ரைனிங் கொடுத்து இப்படி சாப்பிட்ணும், இப்படி இருக்கணும், இப்படி போகணும், அடுத்து படிப்பு, ஸ்கூலு, அப்படி இப்படி நிறைய உருவாக்க வேண்டியது இருக்கும் பாருங்க.
அப்படிதான் நம்ம தேவனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி தேவனை சத்தியத்தின்படி அறியாதனால நம்ம இந்த உலகபூர்வமான இந்த உலக கலாச்சாரத்தை, இந்த பரலோக கலாச்சாரத்தை சரியாக தெரியாமல் இந்த உலக கலாச்சாரத்திலேயே வாழ்ந்துட்டோம். தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு சித்தம் இல்லாத பாவமான காரியங்களை பந்தாவாக பண்ணி வாழ்ந்துட்டோம். சரிங்களா? ஆமாம், அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பாருங்க. ஆனால் கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை மீட்டு கொண்டார், தேடி வந்தார். தேடி வந்தார், மீட்டு கொண்டார், அணைத்து கொண்டார், அவன் பிள்ளையாக மாற்றிட்டார். இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளை தான். நம்ம எந்த கலாச்சாரத்தில் இருக்கிறோம், நம்ம எந்த கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரங்க, பரலோக கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரங்க. ஆனால் நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்குது? உலக கலாச்சாரமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் அப்பா கிட்ட வந்திருக்கிறோம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கேரக்டர், அவருடைய தன்மை, அவருடைய கலாச்சாரம், பரலோக கலாச்சாரம், அவருடைய இருதய விருப்பம், அவருடைய சித்தம், இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். கரங்களை தட்டி எத்தனை நம்புறீங்க? ஆமாம். அதனால தான் பாருங்கள், இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நிறைய செய்யணும். சத்தியத்தை நிறைய கேட்குறோம், கேட்ட உடனே செய்கிற காரியங்கள்லாம் செயல்படுறோம். கோவப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, சரிங்களா, எரிச்சல் அடையக்கூடாது, மூஞ்சி தூக்கக்கூடாது, அப்படி இப்படி நிறைய பண்ணுறோம். ஆமாம், கணவன்கிட்ட மன்னிக்கணும், தாழ்ந்து போகணும், எரிச்சல் அடையக்கூடாது, விட்டு கொடுக்கணும், சரிங்களா, ஆமாம், விசாரிக்கணும், ஆமாம், நிறைய பிரசங்கம் கேட்குறோம், பிரதர்லாம் சொல்கிறாப்புல, அதன்படி நம்ம நடக்கணும், அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணுறோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதை சரியாக செய்ய முடிய மாட்டேங்குது, மீறிடுறோம். அப்போ ரொம்ப வருத்தம் ஏற்படும், ரொம்ப கஷ்டம் ஏற்படும். ஆஹா, என்னடா இது அப்படின்னு தோணும். ஒன்றும் வருத்தப்படாதீங்க, அவன் இந்த கலாச்சாரத்தில் இருக்கிறனால அது அப்படி இருக்குது. ஆனால் நம்ம பரலோக கலாச்சாரத்துக்குரியவங்க தான். அப்பாவோட அவருடைய சமூகத்தில் வந்து ஆமென், அவரோடு கூட இணைய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, தேவனை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் அந்த பரலோக கலாச்சாரம் உள்ள வரும். தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார், எல்லாம் உங்களுக்கு வெளியரங்கமாகும். அப்படி ஆகும்போது அதை நீங்கள் உணர்ந்து கேட்காவிட்டால் எப்படி விசுவாசிக்க முடியும்? கேட்டு உணர்ந்து விசுவாசித்து பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். கையை தட்டி ஆமென். இந்த கலாச்சாரம் அப்படியே ஒளிஞ்சு நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகிற மாதிரி அந்த பரலோக கலாச்சாரம் தேவ சமூகத்தில் நீங்கள் வரும்போது, தேவ வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் போது, தேவ ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் வரும்போது, அப்படியே உங்கள் இருதயத்துக்குள்ளே உங்கள் சிந்தையில் எல்லாம் ஒரு பெரிய மறுரூபம் நடக்குது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைகிறோம். கையை தட்டி ஆமீன் 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 ஆமீன். அப்படியே உங்கள் மனசு புதுசாகுது, பழசெல்லாம் ஒளியுது, புதுசாகுது. அப்படியே புதிய கலாச்சாரம், சரிங்களா, அந்த கலாச்சாரம் பரலோக கலாச்சாரம் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் மனசு அப்படியே புதுசாக மறுரூபமாயிடுறீங்க. நீங்கள் பரலோக பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய சாட்சிகளாக, தேவனுடைய சீசர்களாக, ஆமேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கை மாறுது பாருங்க. எத்தனையோ நம்புறீங்க? மாறியே தீரும். பொறுமையாக இருங்க. ஆவியில் நிரப்பப்படும் போது என்ன வந்து அது ஆமாம், நீடிய பொறுமை இருக்குது, அங்கே தான் சாந்தம் இருக்குது, சரிங்களா. ஆமாம், அப்படி ஆவியில் நிரப்பப்படும் போது அன்புள்ளவர்களாய் மாறுறீங்க, சந்தோஷமாக மாறுறீங்க, கவலைலாம் காணாமல் போயிடுது, புரியுங்களா, கோவம்லாம் காணாமல் போயிடுது. ஆமாம், ஏன்னா நீங்கள் அன்புள்ளவர்களாக மாறுறீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புறார். அந்த பரலோக கலாச்சாரத்தின்படி நம்மளை நிரப்புறார். ஆமேன். ஆமாம், அன்புள்ளவங்களாக மாறிடுறீங்க, ஆமேன், சந்தோஷம் உள்ளவங்களாக மாறுறீங்க, சமாதானமாக இருக்கிறீங்க, அப்படியே பீஸ்ஃபுல் மைண்டோட எதை குறித்தும் கவலைப்படாமல் அப்படியே நிம்மதியாக இருக்கிறீங்க, சரிங்களா. அப்படி கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஓகே, கர்த்தர் நல்லவர். அதனால் அந்த கலாச்சாரம், பரலோக கலாச்சாரம் போப்போ வந்துடும் நம்ம வாழ்க்கையில். சத்தியத்தை கேட்கும்போது, அறியும் போது, அதை உணர்ந்து அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை சீக்கிரமாக மாறிடும். எத்தனையோ நம்புறீங்க? அதனால தான் பாருங்கள், இந்த உலக கலாச்சாரத்தில் வாங்கி இந்த அறிவு, இந்த உலக அறிவு இதில் மூழ்கி கிடந்ததுனால சரீரத்தில் வியாதி, பலவீனம், இப்படி நிறைய உலகப்பூர்வமான எண்ணங்களே இருக்கிறதுனால, உலகப்பூர்வமாக செயல்பட்டதுனால நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய பொருளாதாரம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே சில பிரச்சனைகள் இருக்கும் பாருங்கள். ஆனால் அது தேவனுடைய சத்தியத்தின்படி நம்ம இதை சரியாக புரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கை அப்படியே மாறும். நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம குடும்பம் மாறும், நம்ம பொருளாதாரம் மாறும், சரீர சுகமடையும். இருக்கிறீங்களா? ஆமென். ஆமாம், தேவனுடைய அந்த சத்தியத்தை நம்ம அறிய நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். இதுதான் சத்தியம். நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு வச்சுவோம், நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சு வச்சுவோம். எத்தனை நம்புறீங்க? ஆமென். தேவன் அறிகிற அறிவில்
வளர வளர சத்தியத்தில் நீங்கள் வளர வளர உங்கள் வாழ்க்கையே பெரிய மாற்றத்துக்கு நேராகும், முன்னேற்றத்துக்கு நேராகும், கண்டிப்பாக போகும். கையை தட்டி ஆமே அப்படி நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? கையை தட்டி. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன், ஆமாம் அப்படின்னு விசுவாசிக்கணுமா? அந்த விசுவாசம் தான் ரொம்ப முக்கியமான விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்ததுன்னா உலகத்தை ஜெயிச்சிடலாம். பேதுருக்கு தெரியும், சீசர்களுக்கு தெரியும், அதனால தான் அவங்க உலகத்தை ஜெயிச்சாங்க. இந்த உலக கலாச்சாரத்தின்படி வாழலாம், அவங்க தெய்வீக கலாச்சாரத்தின்படி தான் வாழ்ந்தாங்க. சரிங்களா? எத்தனை விசுவாசிகள்? இந்த உலகத்திலையும் சில காரியங்கள் தேவன் அனுமதிச்சிருப்பார், சில காரியங்கள் செயல்பாட்டில் வச்சிருப்பார், அதன்படி நம்ம வாழ்கிறோம். உதாரணத்துக்கு சாப்பிட்றது, பரலோகத்தில் சோறு சாப்பிட்றாங்களா? என்ன சாப்பிட்றாங்க? இல்லை. ஆனால் பூமியில் நம்ம சாப்பிட்றோம். அப்போ அது இந்த உலகத்துக்கு ஏற்ற கலாச்சாரம் தான். கர்த்தர் சொன்னார், மனுஷன் 40 நாள் மாத்திரமே தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் அப்படின்னு சொன்னார். 12 வயசு பாப்பா இறந்ததும் அதை ஏசப்பா உயிரோடு எழுப்பி சுகப்படுத்தினதும் முதலாவது பிள்ளைக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னார். சரிங்களா? அப்போது நல்லா அதில் பார்க்குறோம் நம்ம. அப்போ மனுஷன் 40 நாள் மாத்திரமே தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ இந்த உலகத்தில் வாழணும்னா அவனுக்கு ஆமாம் இந்த மாதிரியெல்லாம் உணவுப் பொருட்கள் தேவை. அது அவனுக்காக தான் தேவன் படைச்சான். உணவு அவன் சாப்பிட்ணும். அடுத்து எப்படி குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி அவங்க 2 பேரும் சேருவாங்க, கணவன் மனைவியாக இருப்பாங்க, பிள்ளைகள் பிறக்கும், பிள்ளைகள் பெற்றோர்கள் சேர்ந்து வாழ்வாங்க, இப்படி இருக்கு இல்லையா? ஆனால் பரலோகத்தில் பாருங்கள், இயேசப்பா சொல்லுவார் இல்லையா, ஒருத்தர் மறிச்சிட்டான்னா பரலோகத்தில் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவர்கள் மனுஷன் மாதிரி இருக்க மாட்டாங்களாம், தேவனை போல இருப்பாங்க, அங்கே வேற மாதிரி இருப்பாங்களாம். புரியுதுங்களா? அப்போ பரலோக கலாச்சாரம் வேற. இந்த உலகத்துக்குன்னு இந்த உலகத்தில் வாழணும்னா தேவன் சில நீதிகளை வச்சிருக்கிறார், சில காரியங்கள் இந்த உலகப்பூர்வமாக தேவன் செட் பண்ணி வச்சிருக்கிறார். சரிங்களா? இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி நீங்கள் வசனத்தை படிக்கும்போது உலக காரியங்கள் அப்படின்னதும் உலக காரியங்கள் அப்படின்னா என்னென்னு பைபிள்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிடும். நம்ம இன்னொன்று பார்க்கலாம். அப்போ எது உலக காரியங்கள்? அப்போ பாருங்கள், பரலோகத்தில் கல்யாணம் கிடையாது, இங்கேயும் கல்யாணம் பண்ண வேண்டாம், பரலோகத்தில் சாப்பாடு கிடையாது, இங்கேயும் சாப்பாடு கிடையாது, பண்ண வேண்டாம், சாப்பிட வேண்டாம், இப்படிலாம் நினச்சிடக்கூடாது. தேவன் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்குன்னு சில காரியங்களை நியமித்திருந்தார். கையை தட்டி ஆதாரத்தை சொல்கிறேன். ஏசப்பாவே ஆமாம் அவர் போஜன பானம் பண்ணுகிறவராக வந்தாராம். இருக்கிறீங்களா? கடவுளே சாப்பிட்றவராக வந்தார். புரியுங்களா? தேவனுடைய குமாரனே சாப்பிடுவார் சார். அவர் திராட்சை ரசம் குடிப்பார், அவர் பிரெட் எடுத்து சாப்பிடுவார். புரியுதுங்களா? அப்படி வந்தார் தேவகுமாரனே. நம்மளை போல் அவரே பூமிக்கு வந்தாலும் சாப்பிட்டாரு, பணத்தை வச்சு ஹேண்டில் பண்ணார், எல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஆமேன். அப்போ இந்த உலகத்துக்கு சில நீதி இருக்கு. இங்கே வாழணும்னா இதெல்லாம் தேவை, இப்படி இருக்கணும் அப்படின்னு தேவன் நியமித்திருக்கிறார். அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் உலகப்பூர்வமானது அப்படி இப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதனால தான் நிறைய பேர் பணம் உலகத்துப்பூர்வமானது, நகை உலகப்பூர்வமானது, சொத்துகள் உலகப்பூர்வமானது அப்படின்னு நினச்சி தப்பாக நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. ஆமாம், இது எல்லாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு அவசியமானது. பணம், நகை, சொத்து பத்து எல்லாமே தேவன் தர்றது. அது தேவனுடைய ஆசீர்வாதம், அது தேவனுடைய ஐஸ்வர்யம். அதை சரியான முறையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்து கொண்டு ஐஸ்வர்யவான்களாய் வாழணும், வேதனையற்ற ஐஸ்வர்யவான்களாய் வாழ வேண்டும். சரிங்களா? இதில் தெளிவாக இருக்கணும். அதனால் உலக காரியங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் உலகம்னு ஒதுக்கிடக்கூடாது. சரிங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். ஓகே, நன்றி அப்பா. அப்போ இயேசுவான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோன்னு உலகத்தை ஜெயிப்பேன். சொல்லுங்கள், நான் இந்த உலகத்தில் பரலோகத்தில் வியாதி கிடையாது, இந்த பூமியில் வியாதி. எகிப்தியனுக்கு வந்த எந்த வியாதியும் உனக்கு வரப்பண்ணேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நமக்கு வியாதி வரக்கூடாது. சரிங்களா? அப்போ வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமேன். ஆமாம், நம்ம தரித்திரப்பட மாட்டோம் தான் வசனம் சொல்லுது. ஆமேன். நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆவோம், பெருகுவோம். ஆமேன். ஆமாம், பெரியவர்கள் ஆகும் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. அதனால் அந்த பணத்தட்டுப்பாடு, பண பிரச்சனை, பண கஷ்டம் அதெல்லாம் வரக்கூடாது. சரிங்களா? ஓகே. குடும்பத்தில் தெய்வீக சமாதானத்தில் நிரப்பப்பட்டு சந்தோஷமாக நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஆராதிக்கிற துதிக்கிற ஒரு குடும்பமாக சாட்சியாக வசனத்தின்படி ஒரு புத்தி சொல்லி, வசனத்தின்படி ஒருவருக்கு விட்டு கொடுத்து, தேவனுடைய வார்த்தை நிமித்தம் ஒருவருக்கு மன்னித்து, தேவனுடைய வார்த்தை நிமித்தம் ஒருவரை நேசித்து அப்படி வாழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது பாருங்கள். அப்படி பரலோக கலாச்சாரத்தை கொண்டு வரணும். ஆமேன். எதிரே விசுவாசிகள் பிசாசு. ஆமாம், இந்த உலக கலாச்சாரம், இந்த பூமியின் கலாச்சாரம், ஆமாம், நரக கலாச்சாரம். இங்கே ஒற்றுமை இருக்க விட மாட்டான், இங்கே
முன்னேற விட மாட்டான். இங்கே பாவம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தடையை கொண்டு வருவான். இப்படின்னு என்னதெல்லாமோ கொண்டு வருவான். ஆனால் அது எல்லாத்தையும் கர்த்தருடைய நாமத்தினால ஜெயிச்சு நாம் இந்த பூமியில் பரலோக வாழ்க்கை வாழ்கிறதான் பெரிய பிளஸ்ஸிங். ஓகே, அப்படிதான் தேவன் அழைச்சிருக்கிறார். அப்படி தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசத்தினால உலகத்தை ஜெயிப்போம். அதுதான் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கான ஜெயம். சொல்லுங்க, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசமே ஜெயம். ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்படி இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஓகே, ஆமாம், இயேசு தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத ரொம்ப உணர்வுபூர்வமாக அறியும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இந்த உலகபூர்வமான பிரச்சனையெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிடுவோம். அதை தான் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். சரிங்களா? ஓகே, எனக்கு அன்பானவர்களே, அடுத்தடுத்து இதை குறித்து நம்ம ஆழமாக தியானிக்கலாம். தேவனுடைய குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத குறித்து நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். இன்னைக்கு முக்கியமான காரியம் சொல்லுங்கள், நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால். ஆமேன். ஆமாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்கிறேன்னா இந்த உலகத்தை ஜெயிப்பேன். தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பான்னு சொல்லப்பட்ட போல் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். இந்த உலக கலாச்சாரத்தை நான் ஜெயிப்பேன். பரலோக கலாச்சாரத்தின்படி ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழுவேன். கர்த்தர் என்னை வாழ வைப்பார். கரங்களை தட்டி எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படியே இந்த வார்த்தை உங்கள் மேலே பலிக்கட்டும். ஆமீன். உலகபூர்வமாக இன்றைக்கும் நீங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்கீங்களோ அதுலேருந்தெல்லாம் தேவன் விடுதலை ஆக்குவார். ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமீன். இன்றைக்கும் இந்த உலகபூர்வமான கவலைகள், கண்ணீர்கள், பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்ப பிரச்சனை, இந்த தேவனை சரியாக அறியாமல் சத்தியத்தின்படி அறியாதனால இந்த உலகபூர்வமான பிரச்சனையில் யாரெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க? ஆமீன். இன்றைக்கி உங்கள் பிரச்சனை என்ன? டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க? எது உங்களை விட்டு மாறணும்? குயிக்காக டக்குன்னு எல்லாரும். ஆமீன். எந்த பிரச்சனை இன்றைக்கி உங்களை விட்டு மாறணும்? ஆமீன். அதுக்காக நம்ம ஒருமனப்படுவோம். எதுவாக இருக்கலாம். பணப்பிரச்சனைனா பணப்பிரச்சனை, இல்லை என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் போடுங்க. பண பிரச்சனை கொஞ்சம் இருக்குது, வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை குறித்த ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்படி என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்களோ இதெல்லாம் இந்த உலகத்திலேருந்து, இதெல்லாம் தேவனை நம்ம சரியாக அறியாதனால, இந்த உலக கலாச்சாரத்தின்படி வாழ்ந்ததுனால, சரிங்களா, அவன் மாம்சத்தில் வாழ்ந்ததுனால, என்ன சொல்லப்போனால் கரெக்டாக சொல்லப்போனால் ஆவியின் சிந்தையில் வாழாமல், ஆவியின்படி வாழாமல், ஆவியானவருடைய நடத்தும்படி இல்லாமல் நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி, சரிங்களா, மாம்சத்தின்படி நம்ம வாழ்ந்ததுனால ஏற்பட்ட விளைவுகள் தான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள். அது வியாதியாக இருக்கலாம், அது பண கஷ்டமாக இருக்கலாம், அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒவ்வொருத்தரை விட்டு நீங்கள் போகட்டும். அப்படியே ஒவ்வொரு மேலேயும் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். நீங்கள் இப்போ இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்து நல்ல மேலே நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஆமாம். எந்த பிரச்சனைனாலும் எந்த இடத்துல வெட்கப்பட்டு நிற்கிறீங்களோ, எந்த ஊரில் வெட்கப்பட்டு நிற்கிறீங்களோ அதே இடத்துல ஆமேன் கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுவார். உங்கள் விசுவாசத்தை பெருக்கி உங்களை விசுவாசத்தில் வளர்த்தெடுத்து வார்த்தைகளினால், வாக்கு தத்துவத்தினால், தீர்க்க தரிசனாலும் உங்களை பலப்படுத்தி சத்தியத்தை அறிகிற அறிவில் உங்களை வளர்த்தெடுத்து ஆமீன் சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும் மாதிரி வாழ்க்கையில் பெரிய பெரிய விடுதலை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமீன். அப்படியே பிளஸ் பண்ணுற இயேசுவின் நாமத்தில். நம்முடைய தேவன் பெரிய தேவன், பெரிய பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்கள், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கிரகிக்க முடியாத, என்னால் யூகிக்க முடியாத, நம்ப முடியாத பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆதலால் என் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்னை விட்டு வெளியேறும். ஆமேன். ஆமேன். சொல்லுங்கள், பிரச்சனையை வெளியேறு. கர்த்தர் என் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். இன்னும் அதிகமாக செய்வார், இன்னும் பெருசாக செய்வார், இன்னும் பெருசாக செய்வார். கையை தட்டி ஆமேன். ஆமேன். ஓ ரீமாலா ரபா ஷேகலே போ ரீகாலா ரபா ரீமாலா ரபா ஷேவலே வெரே வெரே வெரே. தேங்க்யூ டாடி. ஆமேன். சொல்லுங்கள், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்வார். கிரகிக்க முடியாத, நம்ப முடியாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும். ஆமாம். இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை எதுவாக இருக்கலாம், எல்லாவற்றிலிருந்து தேவன் இந்த ராத்திரி விடுதலை ஆக்குகிறார். இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய வல்லமையினால் உங்களை நிரப்பி எல்லா பிரச்சனையும் உங்களை விடுவிக்கிறார். ஆமீன். உலகத்தை ஜெயிக்கிறீர்கள், உலகத்தை ஜெயிக்கிறீர்கள். உலகபுறமான எல்லா காரியத்திலிருந்து தேவன் விடுவிக்கிறார். பாவ இச்சைகள், ஆமேன், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை,
ஆமீன். எல்லாவற்றையும் கர்த்தர் சரிப்படுத்துகிறார், எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறார். ஒரு உண்மையான தேவனுக்கு உண்மையான கணவனுக்கு உண்மையான மனைவிக்கு உண்மையான பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு உண்மையான குடும்பத்தாருக்கு உண்மையான ஆமீன் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு உண்மையா, பள்ளிக்கு உண்மையா, நிர்வாகத்துக்கு உண்மையா, எல்லா விஷயத்துலையும் வேலை பார்க்குறவங்க வேலை செய்கிற ஓனருக்கு உண்மையா, கூட இருக்கிறவங்களுக்கு உண்மையாக, அப்படி எல்லாவற்றிலும் ஒரு உண்மை உள்ளவர்களாக ஒரு தேவ பிரசனத்தை சுமந்து வருகிற தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய பொக்கிஷமாக. ஆமென். ஆமாம், நம்மளை பார்த்தா அப்படியே அந்த பிரசன்ஸ் வெளியில் தெரியணும், அப்படியே தேவனுடைய மகிமை நம்மளை நிரப்பணும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள்னு வசனம் சொல்கிறார் பார்த்தீங்களா? அந்த வார்த்தை அப்படியே நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் வந்து பலிப்பதாக அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்று கண்ட எகிப்தினை நீ காண்பதில்லை. அவன் இன்றைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஓ தேங்க்யூ டாடி. கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. தேவனால் பிறந்த நான் உலகத்தை ஜெயிப்பேன். தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நான் உலகத்தை ஜெயிப்பேன். என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பூரா ஜெயிப்பேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. ஓகே, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் உங்களை விட்டு அப்படியே நீங்கி போவதாக நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அப்போடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். ஓகே, எனக்கு அன்பானவர்கள், இன்றைக்கும் மீட்டிங் இருக்கிறதுனால குயிக்காக நான் முடிக்கிறேன். கொஞ்சம் நேரம் தான், ஒரு 40 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? கொஞ்சம் நேரம் லைவ் ஏதோ கடமைக்கு போகணுங்கிறக்காக இல்லை, இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வார்த்தையினால் நீங்கள் பலன் அடைஞ்சு தைரியமான ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வீங்க, சுதந்திரிப்பீங்க. ஆமீன். உங்கள் சோர்வு, உங்கள் கவலை, உங்கள் பயம் எல்லாம் விரட்டணுங்கிறதுக்காகத்தான் இந்த பிரீமியர். சரிங்களா? ஓகே, கண்களை மூடி. நல்ல தகப்பனே நன்றி. இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமீன். தகப்பனே, நாங்கள் உங்கள் பிள்ளைங்க. இந்த உலகத்தை ஜெயிப்போம் ஆண்டவரே. சொல்லுங்கள் ஆண்டவரே. இந்த உலக கலாச்சாரம், இந்த உலக சத்தியத்தை சரியாக அறியாதனால, உங்களை சரியாக அறியாமல் ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியும், சரியான சத்தியத்தை கேட்காம தவறான சத்தியத்தின்படியும், சத்தியத்தை சுத்தமாக அறியாததுனாலும் உங்களுக்கு பிரியமில்லாத பிசாசுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். அதனால் நிறைய இழந்தோம். சரீர ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப வாழ்க்கையில், இப்படி எல்லாவற்றிலையும் ஆண்டவரே நிறைய இழப்புகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராக எங்களை தேடி வந்து ரட்சித்து மீட்டு இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் வல்ல ஆவியினால் எங்களை நிரப்பி பலப்படுத்தி எங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நடத்தி கொண்டு இருக்கிறீங்கப்பா. இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்கிறக்காய் நன்றி. எங்கள் தேவையெல்லாம் நீங்கள் சந்திப்பதற்காக நன்றி. எங்கள் குறைகளிலிருந்து எங்களை நீங்கள் விடுதலை ஆக்கி எங்களை நிறைவான வாழ்க்கை வாழ செய்கிறக்காய் நன்றி. அப்படியே நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இந்த காரியத்துக்காக சபையாராய் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். நல்ல தகப்பனே, ஒவ்வொருவர் மேலும் உங்கள் வல்லமை ஊற்றப்படுவதாக, ஒவ்வொருவரையும் உங்கள் வல்லமை நிரப்புவதாக, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக. ஆமீன். இன்று இரவே அநேக நன்மைகளை சுதந்திரிக்க தேவன் கிருபை செய்கிறக்காய் நன்றி. அப்போடைய செல்லக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆமீன். தகப்பனே, உங்கள் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து கூடவே இருந்து நடத்துகிறதுக்காக நன்றி. உங்கள் நாமம் பெரிதாய் மகிமையிடுறதுக்காக நன்றி அப்பா. சாட்சியாய் நிறுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகல துதியான மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். காட் பிளஸ் யூ. நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் நம்மை நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நடத்துவார். ஓகே, காட் பிளஸ் யூ. நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நாளை மாலை ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். நாளைக்கு சனிக்கிழமை மாலை நன்றி ஆராதனை நடைபெறும். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ.